சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ஸ்ருதியை சமாதானம் பண்ணுறதுக்காக மீனா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மீனா இருந்துட்டு ஸ்ருதிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க, ரவி மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லு. ஆனால் அந்த நீத்து தான் ரவியை உங்ககிட்டேருந்து பிரிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரவி இனிமேல் அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துட்டு இருந்தா அம்மா அப்பாவுக்கு தானே பயமாக இருக்கும், தன் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்களான்னு சொல்லி அங்கே வந்து உங்கள் அம்மா எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மீனா, உங்களுக்காக தான் நான் ரூம் கதவே தொடர்ந்தேன். எனக்கு வெளியே வரதில் கொஞ்சம் கூட இஷ்டமாகவே இல்லை. நீங்கள் பாருங்கள், சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு. அதனால் அந்த நீத்து இருந்துட்டு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, கல்யாணமான ஒருத்தரை நான் தெரியாதத்தனமாக விரும்பி தொலைச்சிட்டேன், ரவிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ போடணும். அது மட்டும் இல்லை, என் காலில் விழுந்தும் நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பெரிய ஒரு கண்டிஷனாக போடுறாங்க. மீனா இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொன்ன உடனே ஸ்ருதி இருந்துட்டு அப்படி மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் இனிமேல் ரவி கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.